வணக்கம். நம்மள பல பேரு சில நேரங்கள்ல சுயநலம்னு ஒரு சின்ன சிறைக்குள்ள நம்மளையே அறியாம மாட்டிக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த சிறையிலிருந்து வெளியே வந்து ஒரு எல்லையே இல்லாத பிரபஞ்சத்தோட இணைஞ்ச ஒரு சந்தோஷத்தை எப்படி அடையிறது? வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்களேன். நீங்க ஒருவேளை ஒரு மனக்குகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அதாவது உங்க எண்ணங்களாலேயே உங்களை நீங்களே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களா? இந்த ஒரு கேள்வி இதுதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்ப புள்ளி. நம்ம பயணத்தோட முதல் பகுதி இதுதான். அதாவது நான் அப்படிங்கிற அந்த சின்ன குகை. இங்க தான் நம்ம பிரச்சனையோட ஆணிவேரே இருக்கு. நான், எனக்கு, என்னுடையதுன்னு நாம யோசிக்க ஆரம்பிக்கும்போது அது எப்படி நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிடுதுன்னு நாம இப்போ புரிஞ்சுக்க போறோம். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் நம்மனால ஒரு உண்மையான நீடிச்ச சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலன்னு? அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு லாபம், எனக்கு சந்தோஷம், எனக்கு பாதுகாப்புன்னு நம்மளையே சுத்தி வர்ற அந்த எண்ணங்கள் தான். நம்மளை நாமளே ஒரு சிறைக்குள்ள தள்ளிக்கிறோம். பாருங்களேன், நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம போராடுறது தப்பு இல்ல. ஆனா நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் அது ரொம்ப நேரம் நிக்காது, சீக்கிரமே காணாம போயிடும். இப்போ இந்த ரெண்டு மனநிலையையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் குறுகிய சுயநலம், ஏன் லாபம், ஏன் சந்தோஷம்னு இது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்மள வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் உலகளாவிய மகிழ்ச்சி, அதாவது பொதுநலன், எல்லாரோட சந்தோஷம்னு யோசிக்கிறது. இது நம்மள விரிவாக்குது. இங்க இருக்கிற ஒரே ஒரு சின்ன மாட்டம் என்ன தெரியுமா? நான்ற இடத்துல இருந்து நாம இல்லனா எல்லாரும்ன்ற இடத்துக்கு நம்ம மனசை நகர்த்துறது தான். ஓகே, பிரச்சனைய நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இது ஒன்றும் பெரிய மலை மாதிரி கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். நம்ம பார்வையில ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அது என்னன்னு பார்க்கலாமா? இயற்கைய பாருங்களேன், அதோட விதியே விரிவாக்கம் தான். ஒரு பூ பூக்குதுன்னா அதோட வாசனைய அது தனக்காகவா வச்சுக்குது? இல்லையே, சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குது. அதனால தான் அது ரொம்ப அழகா மலர்ச்சியா இருக்கு. கொடுக்கறதுனால தான் அது வளருது. அப்போ இந்த உலகளாவிய மகிழ்ச்சின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது நம்மளோட இயல்பு, நம்மளோட டிஃபால்ட் செட்டிங் மாதிரி. நாம எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இது. நம்ம நேரத்தையும் திறமையையும் எல்லாருடைய நல்லதுக்காகவும் அர்ப்பணிக்கும்போது நாம தானாவே அந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய சிஸ்டமோட கனெக்ட் ஆயிடுறோம். அதுதான் அந்த முழுமையான சந்தோஷம். சரி, இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? அதுக்கான சாவி ஒரு ரிஷியோட தெய்வீக வாக்குல இருக்கு. காலத்தையே கடந்து நிக்கிற ஒரு ஞானம் அது. வாங்க, அது என்னன்னு கேட்கலாம். இந்த பதில் இது 1987ல ஒரு வசந்த காலத்துல தான் சொல்லப்பட்டுச்சு. இதுதான் நாம இன்னைக்கு பார்க்கிற விஷயத்தோட மைய புள்ளி. ரொம்ப கவனமா கேளுங்க. யுகரைஷி பண்டித் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா சொல்றாரு, நம்ம காலத்தோட தேவை என்னன்னா, நாம நம்ம குறுகிய சுயநலத்தை விட்டுட்டு விராட்காக, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்காக வாழ கத்துக்கணும். எப்ப நாம மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற ஆன்மா சக்தி தானாவே விழிச்சுக்கும். பாத்தீங்களா? எவ்வளோ எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வார்த்தைகள். இது ஒரு கட்டளை இல்ல, நம்மள நாமளே கண்டறியறதுக்கான ஒரு அழைப்பு. அப்போ இதிலிருந்து என்ன புரியுது? நீங்க உங்கள மாத்திக்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்களா இருந்தாலே போதும். உங்க உண்மையான இயல்பான நிலைக்கு, உங்க டிஃபால்ட் செட்டிங்கு திரும்பி போனா மட்டும் போதும். சுயநலங்கிறது நம்ம ஆன்மாவை மூடியிருக்கிற ஒரு மேக மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனா உங்க உண்மையான இயல்பு அந்த மேகத்துக்கு பின்னாடி இருக்கிற சூரியன் மாதிரி ரொம்ப பிரகாசமானது, விரிவானது, ஒளி நிறைஞ்சது. அந்த மேகம் விலகுனா போதும், வெளிச்சம் தானா வந்துடும். சரி, இது எல்லாத்தையும் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருது? ரொம்ப சிம்பிள். இதோ ஒரு 3 படிகள் தான். ஒரு வசந்த காலம் மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வரலாம். முதல் படி, உங்ககிட்ட இருக்கிற தனித்துவமான திறமை என்னன்னு கண்டுபிடிங்க. 2வது படி, அத சுயநலமா வச்சுக்காம எல்லாருடைய நல்லதுக்காகவும் கொடுங்க. 3வது படி, அப்படி கொடுக்கும்போது தானாவே கிடைக்கிற அந்த உலகளாவிய சந்தோஷத்தோட உங்களை நீங்களே இணைச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆக, கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கிறேன். இன்னைக்கு அந்த நான் என்ற சின்ன குகையை விட்டுட்டு விராட்காக, இந்த பிரபஞ்சத்துக்காக வாழ நீங்க தயாரா? இந்த முடிவை இன்னைக்கு நீங்க எடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.